இலங்கை கடற்படையினர் நமது மீனவர்களை தாக்கி அவர்களுடைய படகுகளை நாசம் செய்து வலைகளை கிழித்து மீன்களை அள்ளிச் சென்று நம் மீனவர்களை சுட்டு கொன்று சித்திரவதை செய்து படுகொலை செய்து பல வேளைகளில் அவர்கள் ஆடைகளை நீக்கி அம்மன கோலத்திலே கடலிலே தூக்கி எறிந்து இவையெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கே ஒரு மாநாடு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மீனவ மக்களை காப்பாற்ற ஒரு மாநாடு நடைபெற்றது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இங்கே வந்து பிரமாண வாக்குமூலங்களை எல்லாம் நம்முடைய ஹென்றி தீபன் போன்ற மீனவ மக்களை காக்க துடிக்கின்ற சகோதரர்கள் செய்த ஏற்பாட்டின் பேரிலே பதிவு செய்து கொண்டெல்லாம் மீனவ மக்களை காப்பாற்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள். ஆனால் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக தமிழ் இனத்தை அழிக்கின்ற காரியத்தில் ஈடுபட்டது மட்டுமல்ல, இப்பொழுது நடைபெற்ற சம்பவம், நான் சேவியர் விக்டர்ஸ் வீட்டு வாசலில் நிற்கிறேன். விக்டர்ஸ், அந்தோணிராஜ், ஜான்பால், மாரிமுத்து 4 பேரும் சென்ற அந்த படகு ஏப்ரல் 2ஆம் தேதி இரவுக்கு பிறகு சுவடு தெரியவில்லை, அவர்கள் கரை திரும்பவில்லை, அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சுவதாக சகோதரர் பேட்ரிக் அவர்கள் எனக்கு தகவல் கொடுத்த போது நான் உடனடியாக இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் படகு மற்ற விவரங்களை எல்லாம் பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், கடலோர ரோந்து படையினருக்கும் தகவல்கள் உடனடியாக அனுப்பப்பட வேண்டும் என்று இந்த எளியவனாகி எனக்கு இருக்கக்கூடிய சக்தி அவ்வளவுதான். கடந்த ஜனவரி 21ஆம் தேதி பிரதமரை நான் சந்தித்த போது அவரிடத்திலே தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து வந்து தாக்கி கொள்ளுகிறது, சுட்டுக் கொள்ளுகிறது, இங்கே ஒரு சர்க்கார் இருக்கிறதா என்று தமிழகத்திலே இருக்கிற எங்கள் மக்கள் நினைக்கிறார்கள். நாங்கள் இந்தியாவின் பிரஜைகள் தானா, இந்த சர்க்கார் எங்கள் சர்க்கார் தானான்னு நினைக்கிறார்கள் என்று பிரதமரிடத்தில் நேரடியாக சொன்னேன். அதை நான் பதிவும் செய்திருக்கிறேன், கடித வாயிலாகவே அவரிடத்திலே கொடுத்து விட்டு பத்திரிகைகளுக்கு தந்திருக்கிறேன். இதே நிலைமை நீடித்தால் இந்திய அரசு எங்கள் அரசல்ல என்றுதான் மக்கள் ஒரு முடிவுக்கு வருகின்ற விபரீதம் உருவாகி தீரும் என்று நேரில் சொன்னதோடு எழுத்து மூலமாகவும் தந்தேன். 22ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் என்கின்ற அந்த மீனவ சகோதரர் நாகப்பட்டினத்துக்கு அருகிலே புஷ்பவனத்தை சேர்ந்த அந்த மீனவ சகோதரன் கொடூரமான முறையிலே இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டார். அவரை கழுத்திலே கயிற்றை சுருக்கு போட்டு இழுத்து கொடூரமான முறையிலே வதைத்து கொன்றார்கள். கழுத்திலே கயிறு சுற்றி கொல்லப்பட்ட சம்பவத்தை உடன் சென்ற மீனவர்கள் மிதந்து கொண்டே பார்த்தார்கள். இந்த செய்தி 23ஆம் தேதி காலையில் நான் அறிந்த மாத்திரத்தில் பிரதமருக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை ஃபேக்ஸில் அனுப்புறேன். நேற்று முன்தினம் தானே உங்களை பார்த்தேன், நான் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன், மீனவர்களை காப்பாற்ற உரிய நடவடிக்கை இந்திய அரசு எடுக்கும் என்று சொன்னீர்களே, என்ன நடவடிக்கை? இலங்கை கடற்படைக்காரன் ஜெயக்குமார் என்ற மீனவரை கழுத்திலே கயிற்றை போட்டு இழுத்து சுருக்கிட்டு கொடூரமாக கொண்டிருக்கிறார், எந்த பாதுகாப்பும் இல்லை என்று. அதுக்கு 25ஆம் தேதி அவர் பதில் கடிதம் அனுப்பினார் 2 நாள் கழித்து. இது குறித்து இலங்கை அரசோடு நாங்கள் பேசுகிறோம் என்றார். என்ன பேசுகிறார்கள்? இலங்கை அரசுக்கு எதைக்காவது எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்களா? ராஜ்ய உறவுகளை துண்டிக்க நேரிடும் என்று அவர்களுக்கு ஒரு கெடு விதித்திருக்கிறார்களா இந்திய அரசு? கிடையாது. இதற்கு மத்தியில் தான் அவனை அழைத்துக் கொண்டு வந்து இவ்வளவு கொடுமைகளை செய்த அந்த கொலைகார பாவி ராஜபக்சே அழைத்துக் கொண்டு வந்து முன்பு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்ததை போலவே இப்பொழுது கிரிக்கெட் போட்டியை பார்க்க அவன் இங்கே அழைத்து வர வேண்டும். அவன் ஃபுட்பாலம் போடுவதற்கா? அங்கே இருந்து வந்து மும்பையில் நடக்கின்ற கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்கு வந்தான். அதற்கு முதல் நாள் அவனுக்கு திருப்பதியிலே பெரிய வரவேற்பு, பூரணகும்ப வரவேற்பு. கிரிக்கெட் போட்டி நடந்த அன்று இரவுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. என்னுடைய அருமை நம்முடைய விக்டர்ஸுடைய உடன் பிறந்த சகோதரரிடத்திலே கேட்டேன், யாழ்ப்பாணத்துக்கு சென்று வந்த அந்த சகோதரனிடம் கேட்டேன். கிரிக்கெட் போட்டியிலே இலங்கை அன்றைக்கு தோற்று போய்விட்டது, இலங்கை தோற்றால் நடப்பது வேறு என்று பகல் பொழுதிலேயே இலங்கை கடற்படையினர் மிரட்டியதாக நம்முடைய மீனவர்கள் தெரிவித்ததை இங்கே குறிப்பிட்டார்கள். இரவு 11 மணி அளவிலே இவர்கள் படகும்
இப்பொழுது 3 சடலங்கள் கிடைத்திருக்கின்றன. மாரிமுத்து என்ன ஆனார் என்று தெரியவில்லை. இவர்கள் சென்ற படகும் இலங்கை கடற்படையினர் படகும் ஒன்றை ஒன்று அருகிலேயே சென்று கொண்டிருந்ததை பார்த்ததாக மற்ற மீனவ சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். நீதிமன்றங்களிலே கூட சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், சூழ்நிலை சாட்சியத்தை எடுத்துக்கொண்டு தூக்கு தண்டனையை விதித்தது உண்டு நீதிமன்றங்கள். அந்த ஆகவே இலங்கை கடற்படையினர் தான் இவர்களை சித்திரவதை செய்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாழ்ப்பாணத்திலே போய் பார்த்தபொழுது உடம்பெல்லாம் 16 இடங்களிலே காயங்கள் இருந்தது என்று டாக்டர்கள் தெரிவித்ததாக இங்கிருந்து அருளானந்தம் அவர்கள் தலைமையிலே சென்ற குழுவிலே போன விக்டர்ஸுடைய சகோதரர் சொல்லுகிறார். அதை போலவே ஜான்பால், அந்தோணிராஜ் அவர்களுடைய சடலங்களும் கிடைத்திருக்கின்றன. அதிலே ஒரு கரம் துண்டிக்கப்பட்டு கரம் வெட்டுப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. எனவே இலங்கை கிரிக்கெட் அணி தோற்று போனது என்றார். அந்த ஆத்திரத்தில் வழக்கமாக தமிழக மீனவர்களை தாக்குவது, சுடுவது, கொல்வது, அம்மனமாக்கி தூக்கி போடுவது என்கின்ற காட்டுமிராண்டித்தனமான மிருகவெறி தாக்குதல் நடத்துகின்ற இலங்கை கடற்படையினர் இந்த நால்வரையும் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். இதற்கு இந்திய அரசுதான் பொறுப்பாளி என்று குற்றம் சாட்டுகின்றேன். பிரஜைகளின் உயிரை காக்க தவறியது இந்திய அரசு. இதை நான் எழுத்து மூலமாக ஜெயக்குமார் கொல்லப்பட்ட போது பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இனிமேல் இது நடந்தால் நாங்கள் சிங்கள அரசை குறை சொல்வதை விட குற்றம் சாட்டுவதை விட இந்திய அரசை தான் குற்றம் சாட்டுவோம் என்று நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். உயிர்களை, பிரஜைகளின் குடிமக்களின் உயிரை காக்க தவறிவிட்டது இந்திய அரசு. ஒரு தடவையாவது அவனுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு கண்டனம் எதுவுமே கிடையாது. ஏமாற்றுவதற்காக நாங்கள் பேசுகிறோம் என்பது, நாங்கள் இப்பொழுது தகவல் தந்திருக்கிறோம் என்பது, நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டி போய்விட்டார்கள் என்பது, கடலில் என்ன கோடு கிழித்து வைத்திருக்கிறார்களா? சர்வதேச கடலிலே வந்து சுடுவதற்கு அவனுக்கு என்ன அதிகாரம்? நம்முடைய கடல் எல்லைக்குள் வந்து சுடுவதற்கு அவனுக்கு என்ன அதிகாரம்? தொடர் நிகழ்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கிறது. கடல் குமுறுவதை போல மக்கள் உள்ளம் குமுறிக் கொண்டிருக்கிறது. எப்படி சுனாமி வருவது யாரும் முன்கூட்டி சொல்ல முடியாதோ 10 நாட்களுக்கு முன்னால், அதுபோல இந்த கடற்கரை ஓரத்து மக்கள் உள்ளம் சுனாமியை போல சீரியலும். கடற்கரை ஓரத்து மீனவ மக்கள் மட்டுமல்ல, தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அதற்கு பக்கபலமாக நிற்பார்கள். அதை திரட்டுகிற வேலையை நான் செய்வேன். மும்பை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்று அவ்வளவு ஆத்திரப்பட்டு போருக்கு தயார் என்று முண்டா தட்டினாரே பிரணாப் முகர்ஜி. அப்ப அவன் தான் பிரஜையா? இங்க இருக்கிற பிரஜை இல்லையா? அவன் என்ன பாகிஸ்தான் தேசிய கொடியை போட்டுக்கிட்டா வந்தா? இல்ல பாகிஸ்தான் அரசு நாங்க அனுப்பி வச்சோம்னு சொன்னாங்களா? இல்லையே. இங்க இருந்து போன குஜராத் மீனவர்களை யாரையாவது பாகிஸ்தான் கடற்படை தாக்கி இருக்கிறானா? இதுவரைக்கு ஒரு புறம்பால் அடிச்சிருப்பானா பாகிஸ்தான் சிறையில? இந்திய மீனவர்களை, குஜராத் மீனவர்களை என்றைக்காவது சித்திரவதை செய்ததுண்டா? ஒரு கொலை நடந்ததுண்டா? எத்தனையோ தடவை குஜராத் மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். இது இந்த பிரச்சனையில் இந்திய அரசு தொடர்ந்து கடமை தவறுவது மட்டுமல்ல, துரோகம் இழைத்து வருகிறது. தமிழர்களுக்கு, தமிழக மீனவர்களுக்கு துரோகம் இழைத்து வருகிறது. தமிழகத்திலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, கடந்த 6-7 ஆண்டுகளாக அறிக்கைகளோடு சரி, அறிக்கைகள் விட வேண்டியது, இறந்து போன குடும்பங்களுக்கு ஏதாவது நிதி அறிவிக்க வேண்டியது, இந்த ஒரு பிரஜையின் உயிரை காக்க ராஜ்ய உறவை துண்டித்த நாடுகள் உண்டு உலகத்தில். இவ்வளவு சுயரமான வேளையில் இந்த சகோதரனை இழந்து தவிக்கக்கூடிய இந்த குடும்பத்தினுடைய துயரத்திலே நாங்கள் பங்கேற்கத்தான் முடிகின்றது. ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டா என்ற தாய்மார்கள் கேட்கிறார்கள். விக்டர்ஸினுடைய மனைவி வாழ்க்கையே சூரியமாகி போய்விட்ட அந்த துயரத்திலே இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் விடுகிற தங்கை கேட்கிறார், இனிமேலாவது எங்க மக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வருமா என்று கேட்கிறார். அந்த குழந்தைக்கு தந்தை இழந்தது தெரியாது, ஏதோ தொழிலுக்கு போயிருக்கார் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இனிமேலாவது எங்க மக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். அங்குள்ள தாய்மார்கள் கேட்கிறார், எங்க மக்களுக்கு பாதுகாப்பு உண்டா? எங்களுக்கு வேற என்ன பிழைப்புக்கு வழி கடலுக்கு செல்வதை தவிர? இந்த குமுறல், கடற்கரை ஓரத்திலே எழுகின்ற குமுறல், கடல் அலைகளின் ஓசையோடு சேர்ந்து எழுகின்ற இந்த குமுறல் தமிழகம் பூராவிலும் இளைஞர்கள் உள்ளத்தில் எழும்.
மக்களை காக்க தவறி அரசுகளுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் இந்த மீனவ மக்களை பாதுகாக்கின்ற சூழ்நிலையை உருவாக்க இன்று நேற்றல்ல 30 ஆண்டுகளுக்காக நானும் போராடி வருகிறேன். ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலே பேசியது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறை பாதிக்கப்பட்ட மக்களின் ஊர்களுக்கு நான் வந்து அவர்கள் கண்ணீரிலே பங்கெடுத்திருக்கின்றோம். இப்பொழுது கூட ஒரு தடை சட்டம் 45 நாளைக்கு, ஆமாம், மீன் வளர்த்த இனப்பெருக்கத்தை பாதுகாக்க போகிறோம் என்று சொல்லி கடலுக்குள்ளே போகக்கூடாது, விசைப்படகுகள் இழுவை படகுகள் போகக்கூடாது. அப்பொழுது பாதிக்கப்படுகிற அந்த மக்களினுடைய வாழ்க்கைக்கு அதனாலே ஏற்கக்கூடிய பாதிப்புக்கு என்ன நிவாரணம் அரசு தரப்போகிறது? இதனாலே பாதிக்கப்படுகிற மீனவ